கனகமாச்சத்திரம் ஸ்ரீ பத்மாவதி சமேத கலிவெங்கடேச பெருமாள் தேவஸ்தான அர்ச்சகர் பேசுகிறேன். நாளை முதல், அதாவது 16/6/2024 முதல் அங்குரார்ப்பணத்துடன் பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளது. 17/6/2024 காலை துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்று, அதனைத் தொடர்ந்து முதல் நாள் விமான கேடயத்திலும், அன்று மாலை சேஷ வாகனத்திலும், 2ஆம் நாள் காலை சின்ன சேஷ வாகனத்திலும், மாலை அம்ச வாகனத்திலும், 3ஆம் நாள் காலை சிம்ம வாகனத்திலும், 3ஆம் நாள் மாலை முத்துப்பந்தல் வாகனத்திலும், 4ஆம் நாள் காலை கல்பக விருட்ச வாகனத்திலும், மாலை சர்வபூபால வாகனத்திலும், 5ஆம் நாள் காலை நாச்சார் திருக்கோலம் என்று சொல்லக்கூடிய மோகினி அவதாரத்திலும் பல்லக்கில், அன்று மாலை பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருட வாகனத்திலும், அன்று பௌர்ணமியும் இருப்பதால் விசேஷமான முறையில் பெருமாளுக்கு கருட சேவையும், அதனைத் தொடர்ந்து மறுநாள் 6ஆம் நாள் காலை அனுமந்த வாகனத்திலும், மாலை யானை வாகனத்திலும், அதனைத் தொடர்ந்து 7ஆம் நாள் சூரிய பிரபை வாகனத்திலும், 7ஆம் நாள் மாலை சந்திர பிரபை வாகனத்திலும், 8ஆம் நாள் ரதோத்சவம் என்று சொல்லக்கூடிய தேர் வடம்பிடித்து இழுத்தல். அனைவரும் பிரார்த்தனைகள் செலுத்தி தேரை வடம்பிடித்து இழுக்கலாம். காலை 8 மணிக்கு தேர் ரதம் புறப்பாடு. அன்று மாலை இரவு கல்யாணோத்சவமும், இரவு குதிரை வாகனத்தில் பெருமாள் திருவீதி புறப்பாடும். 9ஆம் நாள் பெருமாள் பல்லக்கில் எழுந்தருளி லக்ஷ்மி சம்மாத நிகழ்ச்சியும் சக்கராஸ்நானமும் நடைபெற்று, அன்று சிரவணமாக இருப்பதால் மூலவருக்கும் உற்சவருக்கும் திருமஞ்சனும் சக்கராஸ்நானம் நடைபெற்று, அன்று மாலை திருவோண தங்க கேடயத்தில் புறப்பாடாகி பெருமாள் எழுந்தருளி அன்று இரவு 9 மணிக்கு மேல் துவஜ அவரோகணமானது நடைபெற்று, அதனைத் தொடர்ந்து 10ஆம் நாள் காலை துவாதச ஆராதனம் புஷ்பயாகம் நடைபெற்று, அதனைத் தொடர்ந்து இரவு புஷ்ப பல்லக்குடன் பிரம்மோற்சவமானது நடைபெற உள்ளது. அதாவது 17 துவஜாரோகணம் தொடங்கி 26/6/2024 அன்று பூர்த்தியாகிறது. பக்த கோடிகள் உபயதாரர்கள் அனைவரும் உரிய நேரத்தில் கோயிலில் வந்திருந்து உபயத்தில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ பத்மாவதி சமேத கலிவெங்கடேச பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரலாகும்படி பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.